நாங்க ரொம்ப கலகலப்பான குடும்பம். எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு தான். அப்பாவோட சொந்தம், அம்மாவோட சொந்தம்னு பெரிய குடும்பம். ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், ஒர்க்கிங் டேஸ் தவிர எல்லா நேரங்கள்லயும் சொந்த பந்தத்தோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்படி ஜாலியா போயிட்டே இருந்துச்சு. குடும்பத்துல ஒருத்தருக்கும் கல்யாணம் வரும். அதே மாதிரி எனக்கும் கல்யாணம் வந்துச்சு. என்னோட மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ். எங்க ஊர் பக்கத்து ஊர் தான் என்னோட ஹஸ்பண்ட். அவரும் ஒரே பையன் தான். நல்ல வசதியான குடும்பம், டீசென்டான குடும்பம். அவரும் ஐடில ஒர்க் பண்றாரு, நானும் ஐடில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா வகையிலுமே பொருந்தி போனதுனால எங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் நடந்துச்சு. எங்களோட ஒர்க் வந்து சென்னையில, எனக்குமே சென்னையில தான், அவருக்குமே சென்னையில தான். கல்யாணம் முடிஞ்ச 2 பேருமே சென்னை போயிட்டோம். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸுகளோட ஸ்டே பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அவரும் அதே மாதிரி தான் ஸ்டே பண்ணியிருந்தாரு. 2 பேருமே கல்யாணத்துக்கு அப்புறம் ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு அபார்ட்மெண்ட் எடுத்து தங்கி இருந்தோம். எனக்கு டே ஷிஃப்ட் போயிட்டு இருக்கோம், அவருக்கு நைட் ஷிஃப்ட் போகும். நான் காலையில கிளம்பும் போது தான் அவர் காலையில வருவாரு. ஒருத்தர் பாத்துக்கவே மாட்டோம். அதே மாதிரி நான் ஈவினிங் வரும்போது அவர் ஈவினிங் கிளம்பி இருப்பாரு. வீக்கெண்ட்ல தான் 2 பேர் வெளியில போறது, ஊருக்கு போறது அப்படின்னு எல்லாம் இருந்துச்சு. இப்படியே ஒரு 6 மாசம் எங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அவரு ரொம்ப ஷை டைப், நானும் அதே மாதிரி ஷை டைப் தான். ரொம்ப கலகலப்பாலா பேச மாட்டாரு, ரொம்ப கலகலன்னெல்லாம் சிரிக்க மாட்டாரு. நானும் இவரோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். 6 மாசம் எங்களோட வாழ்க்கை நல்லா தான் போச்சு. 6 மாசம் கழிஞ்ச ஒரு நாள் நான் இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு என்னோட ஹஸ்பண்ட் வரதே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மொபைல்ல பேசிப்போம். அந்த ஒரு நாள் மொபைல்லயும் பேசிக்கல, கான்டாக்ட் எதுவுமே இல்ல. அபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தாலும் அவர் இல்ல, ரூம்ல அவரோட ட்ரெஸ் திங்ஸ்னு எதுவுமே இல்ல. சடனா அந்த ஒரு நாள் என்ன ஆச்சுன்னே தெரியல. அவரை நான் எங்கேயுமே பார்க்கல, கான்டாக்ட் பண்ணும்போது எடுக்கவும் இல்ல. ரொம்பவே பயமாயிருச்சு. சென்னையில நான் தனியா தங்கி இருக்கேன். ஊருக்கு போன் பண்ணி அப்பா அம்மா எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன். அவங்களும் அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் கான்டாக்ட் பண்ணும்போது அவங்களையும் கான்டாக்ட் பண்ண முடியாம போயிருச்சு. ஊர்ல அவங்க அப்பா அம்மாவை எங்க அப்பா அம்மா போய் பார்த்திருக்காங்க. அப்போ அவங்க வீடுமே பூட்டி இருந்திருக்கு. சடனா இப்படி ஒரு விஷயத்த நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஏதுன்னே ஒண்ணுமே புரியல. எனக்கு 60 சவரன் நகை, ஒரு காரு, வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸ்னு எல்லாமே எனக்கு கொடுத்து தான் கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. நாங்க சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால என்னோட ஜுவல்ஸ், என்னோட திங்ஸ்னு எல்லாமே எங்க மாமியார் வீட்டுல தான் இருக்கு. சடனா இப்படி ஒரு சம்பவத்தை நாங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட சொந்த பந்தங்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க. எங்க தேடியும் அவங்க கிடைக்கவே இல்லை. எனக்கு வேலையிலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாரும் சூழ்ந்து எம்எல்ஏ ஏதாவது தப்பா அப்படின்னு என்ன டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மனசரிஞ்சு எந்த தப்புமே பண்ணல. அவருக்கு பர்ஃபெக்டான ஒரு வைஃபா தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்பவும் ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே புரியல. காரணங்கள் சொன்னா என்ன ஏதுன்னு புரியும். ஆனா காரணமே இல்லாம இப்படி ஷட் டவுன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா எதுவுமே புரியாது. இப்ப வரைக்கும் அந்த கேள்விக்கான பதில் தான் தேடிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் கான்டாக்ட்லயும் அவங்க வரல, வீட்லயும் அவங்க இல்ல. எனக்கு மட்டும் குழப்பம் இல்ல, என்னோட பேரண்ட்ஸுக்கு, என்னோட சொந்த பந்தம் எல்லாத்துக்குமே இப்படி ஒரு குழப்பம் இருக்கு. என்ன காரணம்னாவது சொல்லி இருந்தா மனசாரி இருக்கும். காரணமே இல்லாம இப்படி பண்ணிருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரியான ஒரு நிலைமை எந்த ஒரு பொண்ணுக்கும் வரவே கூடாது. தப்பே செய்யாம தண்டனை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது வழியிலையும் பெரிய ஒரு வழின்னு சொல்லுவேன். அதை நான் இன்னைக்கு அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். இது இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் நமக்கு ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. இது அவங்க